அல்-காதர் அறக்கட்டளை முறைகேடு தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது பாகிஸ்தான் நீதிமன்றம். முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட 4வது பெரிய வழக்கு இது. அல்-காதர் அறக்கட்டளை வழக்கு இம்ரான் கானும் அவரது மனைவியும் சட்டவிரோதமாக பஹ்ரியா டவுன் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து பல பில்லியன் கணக்கான ரூபாய் மற்றும் நிலத்தை சட்டவிரோதமாக பெற்று அதற்கு ஈடாக இங்கிலாந்து அரசால் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 50 பில்லியன் பவுண்டுகளை சட்டப்பூர்வமாக்கியதாக குற்றம் சாட்டப்படுவது தொடர்புடையதாகும். டிசம்பர் 2023 இம்ரான்கான் மற்றும் புஷ்ரா பீபி ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 190 மில்லியன் பவுண்ட் அல்-காதர் அறக்கட்டளை முறைகேடு வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இம்ரான்கானின் மனைவி புஷ்ரா பீபிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அடியாலா சிறையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நசீர் ஜாவேத் ராணா இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளார். மேலும் இம்ரான்கானுக்கு 1 மில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் மற்றும் புஷ்ரா பீபிக்கு அரை மில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த தண்டனை பல மாதங்கள் தாமதத்திற்கு பிறகு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 டிசம்பர் மாதமே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த தீர்ப்பு இம்ரான்கான் புஷ்ரா பீபி தம்பதியினர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே புஷ்ரா பீபி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார். கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து இம்ரான்கான் பிரதமர் பதவியை இழந்தார். இதையடுத்து எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து புதிய பிரதமராக பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவரான ஷாபாஸ் ஷெரீப் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். இவர் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் தம்பி ஆவார். பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதிலிருந்து இம்ரான்கான் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஏற்கனவே காதர் அறக்கட்டளை ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு 2023 ஆண்டு மே மாதம் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரது ஆதரவாளர்கள் ராவல்பிண்டியில் உள்ள இராணுவ தலைமையகத்தையும் லாகூரில் உள்ள காப்ஸ் கமாண்டர் இல்லத்தையும் சூறையாடினர். இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட 4வது பெரிய வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு வந்த பரிசுகளை விற்றது, அரசு ரகசியங்களை கசிய விட்டது, சட்டவிரோத திருமணம் தொடர்பான வழக்குகளில் தண்டனை அறிவிக்கப்பட்டது. மேலும் இம்ரான்கானுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.